அவர்தான் வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று வங்கதேச அணியை ஒயிட் வாஷ் செய்திருக்கிறது. நேற்று 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வகுத்த அந்த அதிரடி வியூகத்தால் இந்திய அணி 285 ரன்களை குவித்து பல்வேறு உலக சாதனைகளை படைத்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று 26 ரன்களுக்கு 2 விக்கெட் இழப்புக்கு 26 ரன்கள் என்ற நிலையில் இந்த ஆட்டத்தை தொடங்கிய வங்கதேசிய அணியை 146 ரன்களுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் சுருட்டினர். இதன் பின்னர் 95 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடிய இந்திய அணி அதிரடியாக விளையாடி இன்று பிற்பகலுக்குள் இந்த ஆட்டத்தை முடிவு செய்து இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டியிருக்கிறது. இன்றைய ஆட்டத்தில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 51 ரன்களை அதிரடியாக விளையாடி அவர் குவித்தார். இதன் மூலமாக இந்திய அணி 95 ரன்கள் என்ற இலக்கை எளிதாக எட்டி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வங்கதேசத்துக்கு எதிரான கான்பூரில் நடைபெற்று வந்த இந்த 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸ் ஆட்டம் 2 நாட்கள் மழையால் பாதிக்கப்பட்டது. அதனால் 4வது நாள் ஆட்டம் நடைபெற்ற போது வங்கதேச அணியை 233 ரன்களுக்குள் சுருட்டிய இந்திய அணி அதன் பின்னர் 2வதில் முதல் இன்னிங்ஸ் பேட்டிங்கை தொடங்கி ஒரே நாளில் 285 ரன்களை ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட்டை போட்டியில் குவிப்பது போல அடித்து குவித்தனர். இதனால் இந்திய அணி முன்னிலை பெற்று மீண்டும் வங்கதேச அணியை பேட்டிங் செய்வதற்கு வழங்கியது. அதில் அவர்களால் 146 ரன்கள் மட்டுமே இன்று உணவு இடைவேளைக்கு முன் அவர்களால் எடுக்க இயன்றது. 94 ரன்கள் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்த வங்கதேச அணியின் ஸ்கோரை இந்திய வீரர்கள் மிக எளிதாக எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை தோற்கடித்து 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் அபார வெற்றி பெற்று 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று வங்கதேச அணியை ஒயிட் வாஷ் செய்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. தகவலுக்கு நன்றி கண்ணன்.